இதுல பூடகமா பேசுறதுக்கு இனிமேல் ஒண்ணும் இல்ல. நீ நேரடியாவே சொல்றேன், நான் லீலாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா நீ உறுதியாத்தான் சொல்றேன். இதுல நீங்க உறுதியா இருக்கீங்கன்னா முதல்ல உங்க அம்மாவோட மனசை மாத்துங்க. இதுல தனக்கு சம்மதம்னு அவங்கள சொல்ல வைங்க. அம்மாவோட பேச்சு விட்டு தள்ளுங்க நீ. இல்ல செல்வம், இதுல அத்தையோட எண்ணம் தான் முக்கியம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கும் லீலாக்கும் மனசு பிடிச்சு போச்சு. ஆனா அத்தையோட மனசை நீங்க தான் மாத்தணும். அவங்களோட பிடிவாதம் தான் உங்களுக்கு தெரியும்ல. அவங்க மனசை மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. அவங்க கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு கூட அத்தை தனி கொடுத்தனம் போக சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனா இப்பதான் தெரியுது, எல்லாம் ஒண்ணுதான். பிரச்சனை எங்க இருந்தாலும் தேடி வரத்தான் செய்யும். வாங்கண்ணே, வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். வர வழியில் அப்படியே. நீ இங்க வந்துட்டு போறதுக்கெல்லாம் எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். எப்போ வேணா வா, எப்போ வேணா போ. ஆனா தயவுசெய்து நம்ம வீட்டுக்கு போகாம இருந்துடாத. கேட்கறவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியல. முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போ. சரிண்ணே. என்ன ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? ஒண்ணு இல்ல மாமா, 5-6 நாளா கை கால்லாம் குடையுது. வயிறு வேற ஒரு பக்கம் வலிக்குது. எந்த வேலையும் செய்ய முடியல. என்கிட்ட சொல்லவே இல்லையே. வலி போயிடும் நினைச்சு ஒண்ணு சொல்லல மாமா. நம்ம டாக்டர்கிட்ட காட்டினியா? டாக்டர்கிட்ட போனேன், நல்லா பிடிச்சு திட்டினாங்க. ஏன் ஏற்கனவே எழுதி கொடுத்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கலன்னு. அப்பவே எடுக்க வேண்டியது எடுக்க முடியாம போச்சு. டெஸ்ட் எல்லாம் எடுத்தாதான் என்ன பொசிஷன் தெளிவா சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க மாமா. இப்போ இருக்க நிலைமையில மெட்ராஸ்லாம் போய் டெஸ்ட்லாம் எடுக்கணும்னா நிறைய செலவாகும் மேத்தனம். இப்போ என்ன பண்றது? இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் கூட பணம் செலவு பண்ண முடியாத அளவுக்கு பக்கம் இல்லாம போயிட்டு